நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் சொந்தமிழ் ஆகம அந்தணரும் தெய்வத்தமிழ் பேரவையின் செயற்குழு உறுப்பினருமான சிவவடிவேலன் இருக்காங்க. சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. அவங்கள நிகழ்ச்சிகளை வெல்கம் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். ஒன் இண்டியா நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு கொண்டாட்டமான மாதமா மாற ஆரம்பிச்சிருது. ஏன்னா எல்லா தெய்வங்களுக்குமான பண்டிகைகள் மார்கழியில வரும். சிவன், பெருமாள், ஐயப்ப பக்தர்கள்னு ஒரு திருவிழா கோலம் பூண்ட ஒரு மாதமா தான் மார்கழியை நம்ம பார்க்குறோம். மார்கழி மாதத்துல இவ்வளவு விழாக்கள் வருது. மார்கழி மாதத்துல அப்படி என்ன சிறப்புகள் இருக்கு சார்? அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மாதங்களான மார்கழியா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அறியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, பீடை மாதம் சொல்லிட்டு நிறைய மங்கள சடங்குலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அது என்னன்னா, அது சொல் வழக்கு. நிறைய சொல்றோம் இல்லையா? அது மருவி போன மாரி, அது பீடுடைய மாதம். பீடுடைய மாதம்னா, அது ரொம்ப கம்பீரமான மாதம். பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில வந்து ரொம்ப அற்புதமான அந்த சைவத்துக்கும், வைணவத்துக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. பார்த்தீங்கன்னா, நம்ம சைவ விழாக்கள் தலையா விழா திருவாதிரை திருநாள் நம்ம மார்கழி தான் வருது. அது வைணவர்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமான அந்த திருநாள் வந்து வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசி தான் பார்த்தீங்கன்னா, பரமபத வாசல்ல சொர்க்க வாசல்லாம் திறந்து வழிபாடு பண்ணுவாங்க. அவங்க வைணவ முறையில பார்த்தீங்கன்னா, வைணவ ஆகம ரீதியா பார்த்தீங்கன்னா, பாஞ்சாத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆகமம் பார்த்தீங்கன்னா, பகல் 10 10 விழாலாம் பண்ணுவாங்க. அதில வடகலை, தென்கலை என்ற வழியெல்லாம் வழிபாடு பண்ணுவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாடல்கள் பாடுவாங்க. நம்ம ஆழ்வார் அருளி செய்த ஆண்டாள் திவ்யபிரபந்தம்லாம் பாடுவாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, நம்ம சைவ நெறியில பார்த்தீங்கன்னா, மாணிக்க வாசகம் ரொம்ப சிறப்பு பண்ற மாதம். நம்ம பார்த்தீங்கன்னா, பொதுவா கோயில்கள்ல பன்னிரு திருமுறைகள் பாடுவாங்க. தமிழ் வேதம்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா, சில சமயம் பஞ்சபுராணம்னு சொல்லி 5 பாடல் பாடுவாங்க. ஆனா, மார்கழி மாதத்தில மட்டும் மாணிக்க வாசகம் சிறப்பு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அருளி செய்த திருவாசகத்திலிருந்து தான் நிறைய பாடல்கள் பாடப்படும். அவருக்கு மாணிக்க வாசகம் சிறப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா, திருப்பள்ளி எச்சி வந்து 10 பாடல்கள், திருவெம்பாவை 20 பாடல் இருக்கும். அந்த பாடல்லாம் பாடி அவருக்கு சிறப்பு பண்ணுவாங்க. அது வந்து வைணவத்துக்கும், சைவத்துக்கும் மிகப்பெரிய நீங்க சொன்ன மாரி ஐயப்பன் அந்த மார்கழி மாதத்தில தான் அவங்க வந்து கார்த்திகை மாதம் தொடங்கி மார்கழி மாதம் இந்த இந்த நம்ம மகர ஜோதி தரிசனம் பண்ணுவாங்க. மற்றபடி முருகப்பெருமானுக்குரிய விஷயம்னு இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டு பிறப்பே பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் தான் பொறக்குது. நம்ம ஆங்கில புத்தாண்டே பார்த்தீங்கன்னா, அந்த மாதம் தான் பிறக்குது. அதனால இது வந்து ரொம்ப மங்களத்துக்குரிய மாதம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி, புரட்டாசி, பங்குனி, மார்கழிலாம் மங்கள சடங்குலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மன மன அவனோட மனநிலையை பொறுத்த விஷயம் அது. இறைவனை பொறுத்தவரையிலும் எல்லா நேரம், எல்லா காலம், எல்லா நேரத்திலும் இருக்காரு. அவருக்கு எல்லா உயிர்களும் கடந்திருக்கு. அதனால வரையறைகள் சொல்லப்பட்ட காலம் வந்து அது குளிர்காலம் அதிகமா இருக்குன்ற காலம் தான். அது நீங்க கூட வந்து சொன்னீங்க அந்த மார்கழி மாத சிறப்புல பார்த்தீங்கன்னா, இன்னொரு சிறப்பான காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த காலையில நம்ம வந்து ஓசோன் மண்டலம் தூய்மையா இருக்கும். அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய 3, 4 4:30லாம் பார்த்தீங்கன்னா, நாம அந்த நேரத்தில போயிட்டு அந்த காற்ற சுவாசிச்சா நல்ல தூய்மையான காற்றுலாம் வரும். நம்ம நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காற்று மாசு அடைஞ்சிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஸிஜன் சொல்லக்கூடிய அந்த காற்றையே நம்ம வந்து தனியா சுவாசிக்கக்கூடிய அந்த அரங்குகள்லாம் நெறைய உணவகத்தலாம் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படிலாம் இல்லாம அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம எழுந்து காலையில குளிச்சுட்டு அந்த வழிபாடு பண்ண போனோம்னா, அந்த தூய்மையான காற்ற சுவாசிக்கலாம். அதில பெண்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமா அந்த கோலம் போடுற மரபை ஏற்படுத்துனாங்க, அந்த நேரத்தில. ஆனா இவங்க என்ன பண்றாங்க நவீனமா பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாளே போடுறாங்க. அந்த மாரிலாம் போடக்கூடாது. அவங்க எதுக்காக பண்ண நோக்கம்னா, அந்த காலை நேரத்தில இருந்து அந்த சுவாசத்த அனுபவிக்கணும், அந்த தூய்மையான காற்ற சுவாசம் பண்ணணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, கருப்பை சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு அந்த மாரி பிரச்சனைலாம் இருக்கும். அவங்க அந்த மாரி தூய்மையான காற்ற சுவாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் விலகும். அதனால இந்த மாரி பல காரணம் உள்ளடக்கி இருக்கு. அது வந்து விஞ்ஞான ரீதியா சொல்லும்போது ஏத்துக்க மாட்டாங்க. அது வந்து உட்பொருளா மெய்ஞானத்த வந்து சொல்லியிருக்காங்க. நெறைய கோயில்ல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த காலை பொழுதுல ரொம்ப அற்புதமான வழிபாடு நடக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில்ல வில்வம் தருவாங்க, பெருமாள் துளசி தருவாங்க. இதெல்லாம் மருத்துவ குணம் நிறைந்தது. அதுவும் நெறைய கோயில்லாம் பார்த்தீங்கன்னா, குன்றில் இருக்கணும் குமரன் நடக்கும், முருகர் கோயிலாகட்டும், சில சிவன் கோயில், பெருமாள் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா, மலை மேல இருக்கும். அது இறைவன வந்து விரும்பி குடிக்கொண்டது ஒரு பக்கம். ஆனா பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் அந்த மலை ஏறி போயிட்டு, அந்த உடற்பயிற்சி மாரி செய்யணுன்ற மாரி நெறைய விஷயங்கள உள்ளடக்கியது தான் நம்ம வழிபாட்டு முறைகள் இருக்கு. அதில மார்கழி மாதத்தில பண்றது ரொம்ப நல்ல பலன்கள்லாம் குடுக்கும். நெறைய பெரிய பேருக்கு வந்து கல்விக்காக விண்ணப்பிப்பாங்க. சில பேர் வேலை வாய்ப்புக்கு, சில பேர் திருமணம், சில பேர் மகப்பேறு, சில பேர் தொழில் வியாபாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது விண்ணப்பம் இருக்கும். ஏதாவது ஒரு விண்ணப்பம் வேண்டி அந்த வழிபாடு பண்ணுவாங்க. அது அவங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் அந்த முறையா அந்த வழிபாடுலாம் செய்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுடைய பலன் கண்டிப்பா மார்கழி மாசம் நிறைவேறும். மார்கழி அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆண்டாளும் சேர்ந்து ஞாபகம் வருவாங்க. ஆண்டாள் கூடவே சேர்த்து திருப்பாவையும் வரும். ஏன்னா, எல்லா சேனல்ஸ்லயும் திருப்பாவை பாடுவாங்க. அதுக்கான சிறப்புகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆண்டாள், திருப்பாவை இதனுடைய சிறப்புகள் மார்கழியில அத கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன சார்? ரொம்ப சிறப்பான மாதம். அதாவது நம்ம வந்து "சுடி கொடுத்த சுடக்கொடி" சொல்லுவோம் ஆண்டாள் நாச்சியார. அவங்க பார்த்தீங்கன்னா, பொதுவா நாம அணிஞ்ச மாலை இறைவனுக்கு நம்ம அணிவிக்க மாட்டோம். ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, இறைவனே நம்ம அந்த மன்னார்குடியில ரங்கமன்னாரையே வந்து அந்த சாமிய வந்து திருமணம் பண்ணுன்ற காரணத்தால, அவங்க திருப்பாவை பாடல்கள் 10 பாடல்கள் பாடி, இது கூட பார்த்தீங்கன்னா, மார்கழி மாசத்தில கூட பார்த்தீங்கன்னா, மார்கழித்திரு மதிய நிறந்த நாளான்னு அந்த பாடல்லாம் பாடி,
30 பாடல் பாடி வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த வழிபாடு பண்ண தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா, இறைவனே ஆட்கொண்டு அவங்கள திருமணம் பண்ணிட்டாரு. அது வந்து வைணவத்தில மிக சிறப்பா சொல்லப்படுது. நம்ம ஆழ்வார்களும் தமிழ்ல பாடி பாடுறவங்களோ, ஆண்டாள் வந்து இறைவனையே கணவனா அடைஞ்சவங்க. அதேபோல நம்ம சைவத்தில மாணிக்கவாசக வரலாற்றில பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவா சரி, கிரி, யோகம், ஞானம் சொல்லுவோம். அதாவது சீலம் இன்றி நோன்பின்றி செறிவேன்றி அறிவு தமிழ்ல சொல்லுவோம். அதான் ஞானத்த தான் போதிக்க வந்தார் மாணிக்கவாசகர். ஆனா, அதில வந்து ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் அவர் வைக்கிறார். என்ன வைக்கிறார்ன்னா, இந்த 30 நாளும் பெண்கள் வந்து இந்த பாவை நோன்பு சொல்லக்கூடிய அந்த திருவெம்பாவை பாடல், திருப்பள்ளி எழுச்சி பாடல பாடி அவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க விருப்பப்படுற கணவர் அமையணும். ஏன்னா, ஒரு இருமனம் இணைந்தா திருமணம். இருள் ஒருவே கலக்கிறது தான் திருமணத்தோட அந்த தன்மை. அந்த அளவுல அவங்க ஒரு கணவனுக்கு விரும்பிய பெண்ணும், பெண்ணுக்கு விரும்பிய கணவரும் கிடைச்சு, அவங்க வந்து பரஸ்பரம் அன்பு பரிமாறிட்டு, அவங்க கணவனுக்கு மனைவி பண்றதும், மனைவி கணவனுக்கு பண்றது தொண்டே இறைவ தொண்டா அமையணும்னு சொல்லிட்டு அந்த மாரி விண்ணப்பம் வச்சிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா, சைவத்துக்கும், வைணவத்துக்கும் பொதுவான கருத்து என்னன்னா, அவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை தேடணும் நினைக்கிறவங்க அந்த மாரி அந்த வழிபாடு முறைகளை பின்பற்றினா, கண்டிப்பா அவங்க விரும்புகிற மணமகன், மணமகள் அமைவாங்க. அந்த இல்லறம் மிக சிறப்பா அமையும். கண்டிப்பா அது சைவத்தில சிவன் கோயில் சம்மந்தப்பட்ட அனைத்து வழிபாடுகளும் பண்ணலாம். சிவன் சம்மந்தப்பட்டதுனா முருகர், விநாயகர், அம்பாள் அந்த வகையில வருவாங்க. வைணவ கோயில்ல பார்த்தீங்கன்னா, பெருமாள், ஆஞ்சநேயர், அந்த கருட ஆழ்வார் சொல்லக்கூடிய அந்த வகையில வரவங்க. மற்றபடி பொதுவான இப்ப ஐயப்பன் மார்கழி மாசம் அவங்க கார்த்திகை மாலை அணிஞ்சு அது தினமும் வழிபாடு காலை, மாலை போய் வழிபாடு பண்ணுவாங்க. முருகப்பெருமானுக்கு உகந்தது தான். மற்றபடி எல்லா வழிபாட்டுக்கும் உகந்தது தான். சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொதுவா தான் இருக்கு. எல்லாமே யார் வேணாலும் அந்த வழிபாடுகள அவங்கவங்க விருப்பப்படுற தெய்வங்கள வணங்கலாம். சில பேருக்கு நட்சத்திர ரீதியா, ராசி ரீதியா சில தெய்வங்கள வணங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி அவங்க வணங்கும்போது அந்த ஆற்றல் பல்கி பெருகி அவங்க என்ன விண்ணப்பிச்சிருக்காங்களோ அந்த விண்ணப்பம் கண்டிப்பா இறையருளால கண்டிப்பா நடக்கும். இப்ப ஆண்டாள் நாச்சியார பொறுத்தவரை வைணவத்துக்கு அவங்க உரியவங்கனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருவில்லிபுத்தூர் தான் தலையாய தலம். அங்க தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து திருவதாரம் பண்ணவங்க. அவங்க இறைவன் அடைஞ்ச தலம் மன்னார்குடியில ரங்கமன்னார். அதனால பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆண்டாள் நாச்சியாருக்கு சிறப்பான வழிபாடுலாம் பண்ணுவாங்க. அந்த புறப்பாடெல்லாம் பண்ணுவாங்க. வீதி உலாச புறப்பாடெல்லாம் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா கோயில்லையும் வழிபாடு பொதுவா கோயில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு இல்ல 7 மணிக்கு தான் திறப்பாங்க எல்லா கோயில்களுமே. ஆனா மார்கழி மாதத்தில பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அதிகாலை ஒரு 4 மணிக்கே திறந்து வழிபாடுலாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு 6 மணிக்கு சரியா பார்த்தீங்கன்னா தீபாராதனைலாம் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து என்ன சொன்ன மாரி அவங்கவங்களுக்கு விருப்பப்பட்ட சாமி தெய்வங்களோ இல்ல அந்த ராசி நட்சத்திரத்துக்கான கடவுள வணங்குற முறை தான். எல்லாமே பொதுவா தான் இருக்கு. மார்கழி மாதம் பொறுத்தவரை எல்லா கோயில்களுமே பார்த்தீங்கன்னா, பொதுவான முறையில அந்த கண்டிப்பா அதிகாலை திறந்து வழிபாடு பண்ணுவாங்க. சிவன் கோயிலுக்குள்ள இந்த மாணிக்கவாசகர முன்னிறுத்தி பண்ணுவாங்க. வைணவ கோயில்ல ஆண்டாள் நாச்சியார முன்னிறுத்தி பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா கோயில்லும் வழிபாடு நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.